ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்துருந்தேன். பாருங்கள், ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஏர்போர்ட்டு. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு கேரளாவில். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. என் தங்கச்சி போகிறா. நீங்களும் உங்கள் வீட்டில் சிஸ்டரு, அப்பா யாராவது வெளிநாட்டுக்கு முதல்ல போயிருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் ஃபீல் பண்ணேன். நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு 12 மணிக்கு போயிருந்தோம். 11 மணிக்கு போயிருந்தோம் உள்ளக்க. 12:30 கூட ஆயிடுச்சு உள்ளக்க போக. செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளக்க போக 12:30 ஆயிடுச்சு. கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஆனால் உள்ளக்க விட மாட்டேங்கிறாங்க நம்மளெல்லாம். ஸோ பார்க்கலான்னு பார்த்தா உள்ளக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க போகிறவங்க மட்டும் தான் உள்ளக்க போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க வெளியே. உள்ளக்க போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா சரி, வெளியே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் வாட்டுக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் எடுப்போன்னு எடுத்தேன். கடைசியில் என்னையை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், அப்படி தான் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு வந்ததை நான் பேசுகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். கடை சாப்பிட்ற கடை நல்லா இருந்துச்சு பார்க்க. ஏர்போர்ட்டு ரொம்ப வருஷம் கழித்து பார்த்து அப்படி தான் அவனுக்கு தோணும் நல்லா இருக்குன்ட்டு. டெய்லி வந்தால் அவனுக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தா அப்படி தெரியும். சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா போனப்போ வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் தங்கச்சியோட. எனக்கும் ஏரோப்ளேனில் போகணும் ஆசையாக இருக்குது. எப்போயாவது ஒரு நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நடக்கிறது, என் தங்கச்சி நடக்குதுன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு நடக்காதது அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னா நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கலாம். பரவாயில்ல, நமக்குலாம் நடக்கலை, அடுத்தவங்களுக்கு நடக்குது, என் தங்கச்சிக்கு நடக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. பரவாயில்ல, நம்மளாம் போக முடியல, அவங்க போயிருக்காங்களே, நம்ம குடும்பத்துலேருந்து அவங்க போயிருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே. எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் தானே. உங்களுக்கு அப்படி தானே இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து யாராவது போனாங்கன்னா பரவாயில்ல, நம்ம போகல, அவங்க போயிருக்காங்கன்ட்டு சந்தோஷம் இருக்கும்ல. அது மாதிரி தான் எனக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா இறங்கணும். பத்திரமா போயிட்டு பத்திரமா அங்கே இறங்கிட்டாங்க.